இந்த அரங்கேற்றம் சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவையோரே, இந்த பரதநாட்டிய மார்க்கம் சிறப்பாக நடைபெறுவதற்கு பல வகைகளில் உதவிகள் புரிந்த நல்லுள்ளங்களுக்கும் பணிமக்களுக்கும் சிறப்பு செய்கின்ற தருணம் இது. நினைவு சின்னங்களை எடுத்து வழங்க செல்வி ரினுஷாவின் பெற்றோர் திருமதி சத்தியசீலன் உமாதேவி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஊடக பங்களிப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற இன்தமிழ் வண்ணங்கள் நிகராளியை நினைவு சின்னத்தினை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து கலா கிரியேஷன் அவர்களை நினைவு சின்னத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து இந்த பரதநாட்டிய மார்க்கத்தினை மிகவும் அழகாக ஒளிப்பட பதிவு செய்து கொண்டிருக்கும் சாய் போட்டோகிராஃபி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து ஷாஸ் ஃபைன் ஆர்ட்ஸின் தோற்றுனர் திருமதி கிருஷ்ணவேணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நிறைவாக இந்த அரங்கேற்றத்தினை மிக அழகாக ஒளிப்பட பதிவு செய்து கொண்டிருக்கும் KRSS வீடியோகிராஃபி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவையோரே, இந்த மார்க்கம் இது நாள் மட்டும் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு பல வகைகளில் பல மாதங்களாக உதவிகள் புரிந்த பணிமக்கள் குழுவினருக்கு சிறப்பு செய்கின்ற அங்கம். அதற்காக முதலாவதாக குரு கிஷேந்தி கிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து குரு லாவண்யா விசிக்குமரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து செல்வி வினேஸ்வரி கணேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து செல்வி பத்மசர்மினி புஷ்பநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து செல்வி சசிரேகா ராமன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து இந்த மார்க்கம் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு பாடல்களை சரியான முறையில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் செல்வி சங்கரி தியாகராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
தொடர்ந்து திருமதி நித்யாதேவி ராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து செல்வன் முனீஸ்வரன் பால்சாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து செல்வன் தனீந்திரன் மருதை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து செல்வன் கௌதமன் மணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து செல்வன் கார்த்திகேயா முரளி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து செல்வன் கிஷோர் ஹர்ஷன் முருக சந்நியாசி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து செல்வன் திலீப் குமார் அகிலன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நிறைவாக செல்வி டிஷாலினி கணேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நினைவு சின்னங்களை எடுத்து வழங்கிய திருமதி சத்தியசீலன் உமாதேவி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் உரித்தாகட்டும். தென்னர்க்கும் அப்பொன்மலை மன்னர்க்கும் ஒரு செல்வியே, பராசக்தியே, கேட்டதை கேட்டபடியே அருள்பவளே, கோர மகிடனின் தலையறுத்து உதிரம் குடித்தவளே, காளி பயங்கரியே, நாயகி, நான்முகி, நாராயணி, கை நளின பஞ்ச சாயகி, சாம்பவி, சங்கரி, சாமலை, சாதினச்சு வாயகி, மாலினி, வராகி, சோழினி, மாதங்கி, என் ராயகி ஆதி உடையவளே, உனக்கு 1000 கோடி சரணங்கள் அரண் நமக்கே. ராகம் ஹம்சத்வனி, தாளம் ஆதி, இசையமைப்பு பாபநாசம் சிவன், நடன அமைப்பு குரு ஸ்ரீ குணரத்னம் வேலாயுதம். பராசக்தி ஜனனி. पराशक्ति जननी पराशक्ति जननी अम्ब पराशक्ति जननी अम्ब पराशक्ति जननी
शंकरी कृपाकरी वराभयकरी यम्मय्यागरी हरिसोदरी शंकरी कृपाकरी वराभयकरी यम्मय्यागरी हरिसोदरी शंकरी कृपाकरी वराभयकरी பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவளத் திருநகையும் துணையா எங்கள் சங்கரனை துவளப் பொழுது துடியிடை சாய்க்கும் துணை முளையாள் அவளை பனிமீன் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே. பராசக்தியின் திருவருளை நாமெல்லாம் பெறுவதற்காக தன்னுடைய சிறப்பான நடனத்தை வழங்கிய
செல்வி ரினுஷா சத்தியசீலனுக்கு மீண்டும் உங்களது பலமான கைத்தட்டங்கள் உரித்தாகட்டும். அவையோரே, கற்றுக் கொடுக்கின்ற ஆசானை மறக்காத மாணவனே சிறந்த மாணவன். நம்முடைய வாழ்க்கை பயணத்திற்கு ஒளிவிளக்காக அமைகின்ற குருமார்களை போற்றுவது மிக சிறந்த செயலாகும். அதை விஹாரா ஆர்ட்ஸ் எப்பொழுதும் மறந்ததும் இல்லை, விட்டு கொடுத்ததும் இல்லை. தொடர்ந்து நாம் குருமார்களுக்கு சிறப்பு செய்ய உள்ளோம். அதற்காக குரு ஸ்ரீ குணரத்னம் வேலாயுதம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். முதலாவதாக குரு ஸ்ரீமதி சுதேஸ்வரி ஆண்டி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நினைவு சின்னங்களை பெற்றுக்கொண்ட குருமார்கள் மேடையிலேயே இருக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தொடர்ந்து குரு ஸ்ரீமதி உஷாமாலா கணேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து குரு ஸ்ரீமதி சுகன்யா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து செல்வி மதுரா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து குரு ஸ்ரீமதி ராதிகா தேவி கரண் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து குரு ஸ்ரீ ஆனந்த் சர்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து செல்வி கார்த்திகா கந்தசுவாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து குரு ஸ்ரீ புவனேஸ்வரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய குரு ஸ்ரீமதி சங்கீதா நமச்சிவாயம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திருமதி பவித்ரா மனோகரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
தொடர்ந்து இன்றைய பரதநாட்டிய மார்க்கத்தின் சிறப்பு விருந்தினர் கெல்லி நுண்கலை மையத்தின் தோற்றுனர் மற்றும் ஆலோசகர் குரு ஸ்ரீமதி கெல்லி விக்னேஸ்வரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். குருமார்கள் அனைவரும் குரு ஸ்ரீ குணரத்னம் வேலாயுதம் அவர்களோடு இணைந்து ஒரு குழு புகைப்படம் எடுத்துக் கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். குருமார்களிடம் ஆசி பெற்றுக்கொள்ள செல்வி ரினுஷா சத்யசீலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். குரு ஸ்ரீமதி கெல்லி விக்னேஸ்வரன் அவர்களை மேடையிலேயே இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேடைக்கு வந்து தங்களுக்கு உண்டான சிறப்புகளை பெற்றுக்கொண்ட அனைத்து குருமார்களின் திருவடிகளிலும் எங்களுடைய நன்றிகள் உரித்தாகட்டும். அனைத்து குருமார்களும் தங்களுடைய இருக்கைகளில் அமர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து குரு ஸ்ரீமதி கெல்லி விக்னேஸ்வரன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் வாழ்த்தி பேச அன்புடன் அழைக்கின்றோம். குருபியோ நமக. நமச்சிவாய வாழ்க, நாதத்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கள் தான் தாழ்வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் குணா மாஸ்டர் அண்ட் ரினோஷா இன்னைக்கு என்னை அழைச்சி ஹானரிங் பண்ணதுக்கு. ஓகே, மார்க்கம் ஃபர்ஸ்ட் சலங்க பூஜை முடிஞ்சு அரங்கேற்றம் முடிஞ்சு அதுக்கு பிறகு மார்க்கம் அப்படின்னு அது சொந்த ஆப்ஷன், அவங்கவுங்க விருப்பப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு நடனம். ஸோ இந்த இதில் அவங்க ஆக்சுவலி பார்க்க போனால் ரினுஷா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப 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 நல்லா பண்ணுறீங்க. ஓகேயா, பண்ணுறது டான்ஸ் பண்ணுறது அது ரெண்டாவது விஷயம். கடவுளோட அனுகிரகம் இருந்து குருவோட பிளஸ்ஸிங் இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வர முடியும். இது என்னோட அனுபவமாக சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு இதுலேயும் பேரண்ட்ஸோட பிளஸ்ஸிங், குருவோட பிளஸ்ஸிங், தென் பாசிட்டிவிட்டி, இது மட்டும் இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். அந்த வகையில் எவ்வளையோ பேர் டான்ஸில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா அந்த ஜேர்னியை சலங்க பூஜையோடய முடிச்சுட்டு போயிடுவாங்க. அரங்கேற்றம் போகும், போதும் இதோட அப்படின்னு சொல்லி அதையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஜேர்னியை கொண்டு போவாங்க. ஒரு கல்யாணம்னு வந்த பிறகு, ஃபேமிலின்னு வந்த பிறகு அதையும் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னாக்கா 100% அவங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங் இருந்தால் மட்டும்தான் லைஃப் லாங் அதை கொண்டுட்டு போக முடியும். இல்லாட்டினாக்கா அந்த டெடிகேஷன், அந்த ஹார்ட் ஒர்க் அவங்கக்கிட்ட இல்லாட்டினாக்கா எதையுமே ஓட்டாது. அது நாட் ஓன்லி ஃபார் டான்ஸ், எவ்ரி திங். என்னவோ எந்த கலையாக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அதை மனசார அதை நீங்கள் கொண்டு போகிறீங்களோ லைஃப் லாங் உங்கள் கூட அப்படியே அந்த ஜேர்னி போகும். அப்படி இருக்கும்போது ரினோஷா, நீங்கள் ஜஸ்ட் இது டான்ஸை நீங்கள் என்ன ஒரு வயசு ஒரு 23 வயசு தான். எனக்கெல்லாம் மார்க்கம் செய்யறதுக்கு ஒரு
43 வந்தது. 43 வயசில் தான் என்னால் மார்க்கம் செய்ய முடிஞ்சது. ஸோ அப்படி இருக்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னே அவங்க செய்கிறாங்க அப்படின்னாக்கா யாருக்கு எப்போ நடக்குமோ அப்போ தான் நடக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த விஷயத்த ஒரு சேலஞ்சாக எடுத்து செய்யணும்னு அந்த மனப்பக்குவம் வருது. அதுதான் பெருசு, பெரிய மனசு. படிச்சுக்கிட்டு லா பண்ணுறா, கிளாஸ் வச்சுருக்கா சொந்தமாக. நான் பார்த்ததுலேயே ரொம்ப யங்கான டீச்சர். வெரி குட், வெரி குட். யார் எப்போ எத்தனை வருஷம் போகிறோன்னு அப்படின்னு கிடையாது, எதை கரெக்டாக செய்கிறோமோ அதுதான். அப்படி இருக்கும்போது ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் ரினிஷா, உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு தான் உண்மையாக ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து பேரண்ட்ஸ் தான். அவங்க வழி நடத்தலைனாக்கா டெஃபினெட்லி நோ, எந்த இடத்துலையுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜெர்னி அழகாக லேர்னிங் ப்ராசஸ் ஏதோ நம்ம கற்றுக்கிறோமோ அதை தான் ஆஸ் எ டீச்சர் நம்ம ஒரு குருவாக இருந்து சிஷ்ய பிள்ளைங்களுக்கு அதை நம்ம கொண்டுட்டு போக போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மாணவர்கள் வரும்போது குருமார்கள், குரு மட்டும் கிடையாது, பல பேர் தட்டி கொடுக்கலனாலும் பரவாயில்லை, பின்னணியில் பேசிக்கிட்டு செய்யவும் மாட்டாங்க, செய்யறவங்களும் விட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அவங்களோட சர்க்கிளில் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க பாருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரினிஷா நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணீங்கன்னு எல்லாமே தெரியும். எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஜேர்னியில் போகும்போது இதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு வந்தால் தான் நம்ம மூட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய விஷயம் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. எதோ மற்றவங்க உங்களுக்கு செஞ்சாங்களோ அதை வந்து பல பேத்துக்கு ரொம்ப செய்ய வேண்டாம். செய்து தவிர அவங்களாவே இருக்கட்டும், அவங்களா இருக்க வேண்டாம். ஓகே ரினிஷா? ஸோ கண்டிப்பாக இந்த ஜேர்னியை நீங்கள் அழகாக கொண்டு போவீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக கொண்டு போவாங்க. ஸோ உங்களோட பராம் மாஸ்டர் அவர் இன்னைக்கு இல்லாட்டினாலும் அந்த கடவுள் பாருங்க, அந்த கேர்ளோட ரினிஷாவோட இது அப்படியே ஸ்டாப் பண்ணலை. மாஸ்டர் இல்லாட்டினாலும் இன்னொரு மாஸ்டர்கிட்டையாச்சும் போய் அதை கற்றுக்கிட்டு அதை கொண்டு போய் இவ்வளோ தூரத்துக்கு வரணும்னு எண்ணம் தோணுச்சுல, அது அப்படியே போதும், இதுக்கிட்ட என்ன கற்றுக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் அவரோட ஒரு குருவோட பிளெஸ்ஸிங் இருந்தால் மட்டும்தான் சிஷ்ய பிள்ளைனால இவ்வளோ தூரத்துக்கு போக முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது பராம் மாஸ்டரோட பிளெஸ்ஸிங் உங்களுக்கு அதிகமாக இருந்தனால தான் ரினிஷா இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு இன்னைக்கு நிற்கிறீங்க. அதோட பிரதிபலிப்பு வேற யாருமே இல்லை, நம்ம குணா மாஸ்டர். ஒரு ஆண் மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டீங்க, உங்களோட ஜேர்னி திருப்பி நீங்கள் அவர்கிட்ட தான் கண்டினியூ பண்ணியிருக்கீங்க. குணா மாஸ்டர் கொஞ்ச நேரம் இங்கே வாங்க. உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களை வச்சுட்டே சொல்லணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஓகே, ஹாப்பி டீச்சர்ஸ் டே. இந்த வீக் ஃபுல்லாக உங்கள்கிட்ட தான் போனுச்சு. ஓகே, ஸோ குணா மாதிரி ஒரு மாஸ்டர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அவர் வச்சிருக்கிற ஒரு கார்டன், அதாவது அந்த கார்டனில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்று எப்படி ஒரு குரு எப்படியோ அதே மாதிரி தான் அந்த சிஷ்ய பிள்ளைகளை. அவரோட குருவோட பிரதிபலிப்பு தான் அந்த சிஷ்ய பிள்ளைகள். அந்த குரு மரியாதை, அந்த பண்பு, அது உங்களோட கிளாஸில் ஒரு ஆளுக்கிட்ட கூட இல்லைன்னு என்னால் சொல்லவே முடியாது. ஸோ இன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் அதுக்காண்டி உங்களுக்கு அந்த நோவே அதெல்லாம் கிடையாது, என் மனசில் இருக்குது. இன்றைக்கி எனக்கு இந்த ஸ்டேஜ், இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இதை நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். நீங்கள் எப்படியோ எதை விதைச்சிங்களோ அது அழகாக வளர்ந்தே வருது குணம். ஸோ எந்த வகையிலுமே இந்த மாதிரி மாஸ்டர் கிடைக்கிறதுக்கு கஷ்டம். அழகாக அவங்க ஒரு அப்பாவா, ஒரு அண்ணனா, ஒரு குருவா அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் கூட இருக்கிறவங்க அந்த சர்க்கிளில் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது ரினிஷா. இதில் எந்த ஒரு பாயிண்ட் எந்த இடத்துலையுமே தவறே கிடையாது. நீங்கள் மார்க்கம் இன்னைக்கு குணா மாஸ்டர் கிட்ட நீங்கள் செஞ்சதுக்கு அது எல்லாமே அவங்களோட பரா மாஸ்டர்னால தான். குருவை இழந்தவங்களுக்கு மட்டும்தான் அதோட வழி தெரியும். நல்ல குரு கூட இருக்கும் போதே தயவு செஞ்சு ஒரு நல்ல சிஷ்ய பிள்ளையா நல்ல கை கோத்து என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு குரு இருக்க மொழி கற்றுக்குங்க. இழந்தவங்களுக்கு மட்டும்தான் அதோட வழி உங்களுக்கு தெரியும். இல்லையே அப்படின்ட்டு இருக்க மொழி நாங்களாம் இழந்திருக்கோம். ஸோ அந்த ஒரு இதில் தான் நான் சொல்கிறேன். ஸோ நல்ல குரு இருக்க மொழி
குருக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கிடையாது. சாரி, குரு உங்களுக்கு என்ன செஞ்சாரு இல்ல, நீங்க குருக்கு என்ன செஞ்சீங்க அதை உங்ககிட்ட நீங்க கேட்டுக்குங்க. அப்ப தெரியும் யார் குரு யாரு சிஷ்யன் அப்படின்னு. So thank you so much for the opportunity. எனக்கு வழங்கினதுக்கு all the best. Vinesha, keep rocking, keep shining. வாழ்த்தி பேசிய குரு ஸ்ரீமதி கெல்லி விக்னேஸ்வரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து குருமார்களுக்கும் சிறப்புகள் செய்த குரு ஸ்ரீ குணரத்னம் வேலாயுதம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அவையோரே, என்னதான் ஒரு மாணவனின் வாழ்க்கையில் பெற்றோர்களின் பங்கு அளப்பரியதாக இருந்தாலுமே கூட அந்த மாணவனுக்கு உள்ளிருக்கும் திறமைகளை சரியான முறையில் கண்டறிந்து அதை பட்டை தீட்டி அந்த மாணவனை சிறந்த மனிதனாக உலகிற்கு வழங்குபவர்கள் குருமார்களே. இந்த அவைகள் நிறைந்திருக்கும் அனைத்து குருமார்களையும் கௌரவிக்கும் வண்ணம் நீங்கள் அனைவருமே ஒரு பலமான கைத்தட்டலை வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். காவடி சிந்து. தலைவிக்கு முருகன் மீது அவ்வளவு காதல். அவனின் பேரை கேட்டாலே உருகுகிறாள். உள்ளமெல்லாம் குழைந்து வழிகிறது. அவனுக்காக மனதில் உள்ளவற்றையெல்லாம் கொட்டி ஒரு ஓலை எழுதுகிறாள். அவளின் உள்ளக்கிற்கு ஓலைக்கும் தொற்றிக் கொள்கிறது. தன்னை காட்டில் தனியே விட்டு பிரிந்து விட்டானாம். செல்லமாய் ஏசுகிறாள். அவனோடு கூடிக்குழவி வாழ்ந்ததையெல்லாம் நினைத்து பார்க்கிறாள். வள்ளி கணவன் பெயரை வழிபோக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே, உள்ளம் குழையுதடி. ராகம் செஞ்சுருட்டி, தாளம் ஆதி, இசையமைப்பு KS ரகுநாதன், நடன அமைப்பு குரு ஸ்ரீ குணரத்னம் வேலாயுதம். காவடி சென்று. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. விட்டு பிரிந்தாரடி
ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றொருவ வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே. முருகப்பெருமானின் திருவருளை நாமெல்லாம் பெறுவதற்காக மிக சிறப்பாக ஒரு நடனத்தை வழங்கிய செல்வி ரினுஷாவிற்கு உங்களின் கைத்தட்டல்கள் மீண்டும் ஒரு முறை உரித்தாகட்டும். குரு ஸ்ரீ நிருத்திய கலைமணி குணரத்னம் வேலாயுதம் விஹாரா ஆர்ட்ஸ் நடன பள்ளியின் முதல்வர் மாஸ்டர் குணா என்று பலராலும் அன்பாக அறியப்படும் ஸ்ரீ நிருத்திய கலைமணி குணரத்னம் வேலாயுதம் அவர்கள் தன்னுடைய 16வது வயதில் குரு ஸ்ரீமதி குருவாயூர் உஷாதுரை அவர்களின் வழிகாட்டுதலோடு தன்னுடைய பரதநாட்டிய பயணத்தை தொடங்கினார். நடனத்தின் மீது அவருக்கு இருக்கும் தீராத காதல் அவரை எல்லைகளை கடந்து இந்தியா, ஜெர்மனி மற்றும் நியூசிலாந்து போன்ற பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற நடன விழாக்களில் கலந்து கொள்ள செய்ததோடு பல்வேறு நடன கலை நுட்பங்களை அவருக்கு கற்றுக் கொடுத்தது என்றால் அது மிகையாகாது. மாஸ்டர் குணா அவர்கள் திறமைகளின் பொக்கிசமாவார். 2009ஆம் ஆண்டு சினிபேஷன் சஞ்சிகை ஏற்று நடத்திய தேசிய அளவிலான பரதநாட்டிய போட்டியில் அவருக்கு வழங்கப்பட்ட டான்சர் ஆஃப் த இயர் என்ற பட்டமே அதற்கு தக்கதொரு சான்றாகிறது. 2010ஆம் ஆண்டு எஸ்ட்ரோ வானவில் ஏற்று நடத்திய ஆட்டம் 100 வகை என்ற நடன நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்பாளர்களுக்கு பயிற்சிகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கியது அவரின் நடன அமைப்பு திறமைக்கு மற்றொரு ஆதாரம் என்றால் அதில் மிக இல்லை. யுத்தமேடை, அவதாரம் ஆரம்பம், வானவில் சூப்பர் ஸ்டார், தத்தோஸ்ரீ சித்தினோர் ஹலிசாவிற்கு நடன அமைப்பு, வானவில் சூப்பர் ஸ்டார் மாபெரும் இறுதி சுற்று, ஹரிஸ் ஜெயராஜ் 1-4 கலை நிகழ்ச்சி, சந்தோஷ் நாராயணன் கலை நிகழ்ச்சி, அனிருத் கலை நிகழ்ச்சி மற்றும் தில்லாலங்கடி திரைப்படத்தில் நடிகை தமன்னா மற்றும் நடிகர் ஜெயம் ரவியோடு நடனம் புரிந்தது ஆகியன இவரின் திறமைக்கு எடுத்துக்காட்டுகளாகும். முருகா சரணம், கோவிந்தா, நிருத்திய யோகா, சமர்ப்பணம், மந்திர தந்திர, லீலா புருஷோத்தமா, சன்மார்க்கம், சரணாகதி, சம்யோகா, ராம நடனம், சாசக்தி, பரிக்கிரமா, மறைந்த நடன குரு மாஸ்டர் ரவிசங்கருக்கு புகழ் சேர்க்கும் வகையில் நடைபெற்ற சூர்பனகா மற்றும் அபை நாட்டிய விழா ஆகியன அவரின் பரந்துபட்ட நடன காதலுக்கு சான்றாகின்றன. அது மட்டுமல்லாது Chapters Inheritance and Odyssey Voyage the Verve, Akar Odyssey Sculptures and Beauty, Vihara Arts நவராத்திரி கொண்டாட்டம், The Bells எனப்படும் சலங்கை பூஜைகள் மற்றும் 50 நடன மணிகளோடு தற்போது நடைபெற்ற பிரம்மாண்டமான வீகோன் திறப்பு விழா என அவரின் புகழ்பெற்ற படைப்புகள் அற்புதமானவை. அவையில் வீற்றிருக்கும் பெரியோர்களே, மாஸ்டர் குணா ஏற்பாடு செய்த நடன நிகழ்வு கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளதை இங்கே பெருமையுடன் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். அவரோடு விஹாரா ஆர்ட்ஸின் ஏனைய நடன மணிகளும் பங்கு பெற்ற இந்த மிகப்பெரிய பரதநாட்டிய நிகழ்வு நாடளவில் 7190 பங்கேற்பாளர்களோடு வெற்றிகரமாக நடைபெற்றதை யாராலும் மறக்க முடியாது. அதற்காக அவருக்கு சிதம்பரேச ஆடல் கலைமணி என்ற பட்டம் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டதையும் இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். அவையோரே, இந்த பரதநாட்டிய மார்க்கமும் அவரின் விருது மகுடத்தில் ஒரு மாணிக்கம் என்றாலும் தகும். ஓரடியால் உலகளந்த வாமனன் போல தன்னுடைய விடாமுயற்சியால் வெற்றி நடை போடும் குரு ஸ்ரீ நிருத்திய கலைமணி குணரத்னம் வேலாயுதம் அவர்களை இந்த நொடியில் சான்றோர் நிறைந்த இந்த அவையில் அறிமுகப்படுத்துவதிலும் வாழ்த்துவதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தாமே.
ஆனந்தம் பெருகி வருகின்ற காலங்களை விரும்பாதவர்கள் உண்டோ? வாசமலர்கள் மலர்ந்து மனம் வீசுகின்ற நொடிகளெல்லாம் வண்டுகளுக்கு இனிமைதானே. தில்லானா நடனத்தில் மகிழ்ச்சியை வழிதோட செய்யும் தருணமாகும். தன்னை மறந்து ஊனுருக உயிருருக நடனமணி சலங்கை நாதத்தோடு கரைந்து போகின்ற இந்த பொழுதை நாமும் லயித்து இன்புறுவோம் வாருங்கள். அதோடு மங்களம் என்பது ஒரு நாட்டிய அரங்கேற்றத்தின் முழுமையை காட்டுவதாகும். மிகுந்த மகிழ்ச்சியோடு தொடங்கிய நடன படைப்புகள் அதே மகிழ்ச்சியோடு பூரணமாக நிறைவு பெறுவதை மங்களம் காட்டுகின்றது. எல்லாம் வல்லதும் எங்கும் நிறைந்ததுமாகிய பரம்பொருளுக்கு முதற்கண் நன்றியை சமர்ப்பிக்கும் இந்நடனம் அடுத்து கல்வி கண்களை திறந்த குருவிற்கு நன்றிகளை கூறி அவை முழுக்க நிறைந்து ஆதரவும் அன்பும் நல்கிய பார்வையாளர்களுக்கு நன்றிகளை தூவி ஆனந்தமாக நிறைவுறும். ராகம் இந்தோளம், தாளம் ஆதி, குரல் OS அருண், நடன அமைப்பு குரு ஸ்ரீ குணரத்னம் வேலாயுதம். தில்லானா. Thank you.
செடியோடு ஆடுமெனை ஆளவாங்க ஈஷா தாளமேள சதியோடு ஆடுமெனை ஆளவாங்க ஈஷா உனது தாழ் பணிந்து கலையோடு வாழ வரத்தாரும் தில்லை பரமேஷா தினமும் ஆளமேள சதியோடு ஆடுமெனை ஈஷா உனது தாழ் பணிந்து கலையோடு வாழ வரத்தாரும் தில்லை பரமேஷா கேரி சதரி சதா பத்தனம் தகிடலி கிட்டச்சம் கச்சம் கேரி சதரி சதா பத்தனம் தகிடலி கிட்டச்சம் கச்சம் ding 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 dirana lana kacham kana dirana ding ana ding 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 dirana lana kacham kana dirana ding ana ding ding dirana ding dirana ding dirana ಮಂಗಳವು ಶುಭ ಸಿದ್ಧಿ ಮಂಗಳವು ಚೈತನ್ಯ ಶಕ್ತಿಗೆ ಮಂಗಳವು ಶುಭ ಸಿದ್ಧಿ ಮಂಗಳವು ಚೈತನ್ಯ ಶಕ್ತಿಗೆ ಮೊದಲಿಗೆ ಮಂಗಳವು ತಾಯಿ ಮಾನಿಗೆ ಪದವಿದ್ದ ಪಾಮನರ ಪರಿತಾಪಹರಿಸು ಮೊದಲಿಗೆ ಮಂಗಳವು ಭೂತಾಯಿ ಮಾನಿಗೆ ಪದವಿದ್ದ ಪಾಮನರ ಪರಿತಾಪಹರಿಸು ವಾಮಹಸ್ತ ಅಗ್ನಿ ಬಲಕರವಿ ಧಮರು ಏಕಪಾದ ನೃತ್ಯ ನಟರಾಜ ಶರಣು ವಾಮಹಸ್ತ ಅಗ್ನಿ ಬಲಕರವಿ ಧಮರು ಏಕಪಾದ ನೃತ್ಯ ನಟರಾಜ ಶರಣು ಬ್ರಹ್ಮ ವಿಷ್ಣು ರುದ್ರ ಪ್ರತಿರೂಪ ಗುರುವಿಗೆ ಶ್ರುತಿಲಯಾದ್ವೈರ್ಯು ಸಂಗೀತ ಶಕ್ತಿಗೆ ಬ್ರಹ್ಮ ವಿಷ್ಣು ರುದ್ರ ಪ್ರತಿರೂಪ ಗುರುವಿಗೆ ಶ್ರುತಿಲಯಾದ್ವೈರ್ಯು ಸಂಗೀತ ಶಕ್ತಿಗೆ ದೈವ ಸ್ವರೂಪಿ ರಸಿಕ ಸಂಪನ್ನರಿಗೆ ಮಾತಾ ಪಿತಾರಿ ಸಕಲ ಬಂಧುಗಳಿಗೆ ದೈವ ಸ್ವರೂಪಿ ರಸಿಕ ಸಂಪನ್ನರಿಗೆ ಮಾತಾ ಪಿತಾರಿ ಮಂಗಳವು ಶುಭ ಸಿದ್ಧಿ ಮಂಗಳವು ಚೈತನ್ಯ ಶಕ್ತಿಗೆ ಮಂಗಳವು ಚೈತನ್ಯ ಶಕ್ತಿಗೆ ಮಂಗಳಂ ಜಯ ಮಂಗಳಂ ಮಂಗಳಂ ಜಯ ಮಂಗಳಂ ಜಯ ಮಂಗಳಂ ಜಯ ಮಂಗಳಂ ಜಯ ಮಂಗಳಂ ಜಯ ಮಂಗಳಂ ಮಂಗಳಂ ಶುಭಮಂಗಳಂ ಮಂಗಳಂ ಜಯ ಮಂಗಳಂ
செல்வி ரினுஷா சத்யசீலனுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களின் பலமான கைத்தட்டங்கள் உண்டாகட்டும். அவையோர் அனைவரும் இந்த பரதநாட்டிய மார்க்கத்தின் நிறைவு வரை இருந்து சிறப்பு செய்துவிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அவையோரே, தொடர்ந்து சிறப்பு செய்கின்ற அங்கம். சிறப்பினை பெற்றுக்கொள்ள செல்வி ரினுஷாவின் பெற்றோர்கள் திருமதி சத்யசீலன் உமாதேவி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவையோரே, இன்றைய மாதத்தின் நட்சத்திரங்கள் இவர்கள்தான். செல்வி ரினுஷாவிற்கு உள் புதைந்திருந்த அந்த திறமையை தேடி கண்டுபிடித்து சரியான குருவிடம் சேர்த்து அவளை மிகச் சிறந்த ஒரு நாட்டியமணியாக உருவாக்கிய பெருமை இவர்களையே சேரும். பெற்றோர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக செல்வி ரினுஷா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து செல்வி ரினுஷாவின் பெற்றோர்கள் குரு ஸ்ரீ குணரத்னம் வேலாயுதம் அவர்களுக்கு சிறப்பு செய்கின்ற அங்கம். சிறப்பினை பெற்றுக்கொள்ள குரு ஸ்ரீ குணரத்னம் வேலாயுதம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து மீண்டும் சிறப்பினை பெற்றுக்கொள்ள குரு ஸ்ரீ குணரத்னம் வேலாயுதம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவையோர் பொறுத்தருள வேண்டும். குடும்ப புகைப்படம் எடுத்த பிறகு நம்முடைய குரு அவர்களின் சிறப்பு செய்கின்ற அங்கம் தொடர்ந்து நடைபெறும். தங்களுடைய குழந்தைகள் நல்லவர்களும் பெரியவர்களும் இருக்கின்ற அவையில் உயரிய முறையில் கைத்தட்டுதல் பெறுவது என்பது ஒரு பெற்றோர்களுக்கு எவ்வளவு அளவிற்கு பெருமை கொடுக்கும் என்பதை இந்த தருணத்தின் வாயிலாக நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். பெற்றோர்களின் அருளாசி எப்பொழுதும் செல்வி ரினுஷாவிற்கு நிலைத்து இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கின்றோம். மூன்றாவது முறையாக நம்முடைய குரு ஸ்ரீ குணரத்னம் வேலாயுதம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த பொன்னான நொடியில் குரு அவர்களும் மேடையில் இருக்கின்றார் என்றால் அது இன்னும் சிறப்பான ஒரு நொடியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை.
தொடர்ந்து செல்வி ரினுஷா சத்தியசீலனுக்கு சான்றிதழையும் மற்றும் நினைவு சின்னங்களையும் எடுத்து வழங்குவதோடு ஓரிரு வார்த்தைகளை பேச குரு ஸ்ரீ குணரத்னம் வேலாயுதம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வணக்கம் வணக்கம். என் குருபியோ நமக. என் அனைத்து குருமார்களுக்கும், என் ரசிகர் பெருமக்களுக்கும், உங்களோட நேரத்தை இன்னைக்கு நிறைய ஈவெண்ட் இருக்கு, அதை நீங்கள் விட்டுட்டு இன்னைக்கு வந்து நிறைய பேர் ரினிஷாக்காக அண்ட் இந்த ஃபேமிலி என்டையர் ஃபேமிலிக்காகவும் நீங்கள் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம கெஸ்ட் ஆஃப் ஆனர் கேலி டீச்சர் அவர்களுக்கும். ஏன்னா ரினிஷாவோட டான்ஸ் ஜேர்னி த்ரூ அவுட் எவ்ரி நிறைய பேர் டான்ஸஸ் இருக்காங்க. நம்ம வந்து டான்ஸஸ் எல்லாம் நிறைய டீச்சர்ஸ் கூட இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முந்தி ரொம்ப பயப்படுவாங்க ஷேர் பண்ணுறதுக்கு, விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு, நம்மளோட நாலேஜை கற்றுக்கிறதுக்கு, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ வந்து பசங்க வந்து என்ன சொல்லுவாங்க, தைரியமாக வந்து கேட்பாங்க, இது நம்ம வந்து செய்யறது சரியா, நம்ம பண்ணலாமா வேணுமா, அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து நிறைய பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கேலி டீச்சர், இந்த மாதிரி ரினிஷா அண்ட் சுகன்யா மதுரா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம கூட வந்து க்ளோஸாக ரொம்ப வந்து இந்த டான்ஸை பற்றி ரொம்ப விஷயம் பேசுவோம். ஸோ அது மாதிரி தான் கேலி டீச்சர் நிறைய விஷயம் வந்து சொன்னாங்க, ரொம்ப நல்ல விஷயங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக இவ்வளோ சிரமப்படாமல் வந்து இந்த இவெண்ட் தலைமை தாங்கிறதுக்கு. அண்ட் அனைத்து குருமார்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ரினிஷா வந்து கேலி டீச்சர் சொன்ன மாதிரி தான். ஸோ அவ வந்து ஒரு குருவை வந்து குரு இல்லாம அவர் மறைவுக்கு பிறகு வந்து அந்த ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணணும்னு அந்த ஒரு எண்ணம் பாருங்க, அது குருவோட பிளெஸிங்ஸ். ஸோ மாஸ்டர் பரமோட பிளெஸிங்ஸ் தான் இவ்வளவு தூரத்துக்கு அவளை வந்து கண்டினியூ பண்ற அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் நான் எப்போதும் அவரை சொல்லுவேன், அவர் சொல்ல எப்படி நான் வந்து உங்ககிட்ட வந்து பண்ணணும் அப்படின்னா நான் சொன்னேன், நான் தீர்மானிக்கல, நீ தீர்மானிக்கல, எல்லாம் யூனிவர்ஸ் பிளான் பண்ணது. ஸோ யூனிவர்ஸ் இஸ் பிளான். இந்த மாதிரி நடக்கணும்னா இட்ஸ் எப்போ இது மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு. ஏன்னா ரினிஷா எங்களோட அரங்கேற்றம் விஹாராஸ் அரங்கேற்றம் மார்க்கம்ல வந்து லிஸ்ட்ல வந்து ரினிஷாவோட லிஸ்ட் இல்லை. ஸோ இட்ஸ் நம்ம டான்சர்ஸோட லிஸ்ட் தான். நடுவில் தான் வந்து திடீர்னு ரினிஷாவோட மார்க்கம் வந்தது. ஸோ இட்ஸ் நான் வந்து யோசிச்சேன், சரி இது வந்து ஒரு யூனிவர்ஸ் பிளான் போட்ட மாதிரி அப்படின்னு. ஸோ அவ எப்போது சொல்லுவா, நீங்க வந்துட்டு அப்பப்போ திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க மாஸ்டர், நிறைய மிரக்கல் நடக்கும்னு. நடந்துக்கிட்டு தான் இருக்கு. And thank you so much Rinisha for choosing me and to having me for you. Thank you. Rinisha பத்தி சொல்லணும்னா அவ வந்து ரொம்ப இன்ன வரைக்கும் எனக்கு அரங்கிற வரைக்கும் நாங்க தான் அவளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பொறுமையா இரு, கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க பேரண்ட்ஸ் வீட்லயும் அப்படிதான், அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம். ஸோ ஷீ இஸ் வெரி ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு. ஸோ ஷீ இஸ் ரொம்ப துடுப்பா இருப்பா, அண்ட் ரொம்ப தெளிவா, ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். அண்ட் ஆல்சோ ஒரு விஷயத்த செய்யணும்னா பட்டு செஞ்சிடணும். அது வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்த பிளான் போடணும்னா நாளைக்கு செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடையாது. ஷீ ஹேவ் டு டூ, இன்னைக்குன்னா அது இன்னைக்கே செய்யணும், அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ ஒரு வெல் டிசிப்ளின். அண்ட் ஆல்சோ அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க ரொம்ப பசங்க இருந்து அவங்க வீட்டில் நான் பார்த்தேன், அவங்க பசங்களை எல்லாத்தையும் ரொம்ப ஸ்மார்ட்டா எல்லாத்தையும் நல்லபடியாக வளர்த்துருக்காங்க. அதே சமயத்தில் வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க ஒரு சூப்பர் சூப்பர் உமன். அவங்க மாட்டை எடுத்துட்டு பாடி எடுத்துட்டு அங்கே இங்கே உங்களுக்கு பிள்ளைங்க ஏற்றது இறக்குறது உடையாது இவ்வளவு விஷயம் நேற்று ராத்திரி வரைக்கும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, மாஸ்டர் நான் கூட டென்ஷனா இருக்கு, எங்க அம்மா என் டென்ஷனா இருக்காங்க. அவ தூக்கிட்டாலும் ஆனா அவங்க தூங்கலையா வெளியே. ஸோ இட்ஸ் தட். ஏன்னா இது வந்து ஒரு குழந்தை ஆடணும்னா ஒரு கை தட்டுனா ஓசை வராது சொல்லுவாங்களே. ஸோ இட்ஸ் மஸ்ட் பி என்டையர் சொசைட்டி அண்ட் பேரண்ட்ஸ் ஓட சப்போர்ட் இருக்கணும். ஸோ பேரண்ட்ஸ் சப்போர்ட் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ அந்த பிரகாரம் பிள்ளை வந்து அழகா வளரும். ஸோ நம்ம பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸ் கிளாஸ்ல வர பிள்ளைங்களோ சங்கீதம் எனி ஆர்ட் ஃபார்ம் எப்போதும் நான் சொல்றது தான், குழந்தை தெளிவா இருக்குன்னா ஸ்மார்ட்டா இருக்குன்னா பெற்றோர் அவங்க அப்பா அம்மா எவ்வளவு தெளிவோ பிள்ளைங்க அவ்வளவு ஸ்மார்ட்டா இருப்பாங்க. ஸோ இதை நீங்க நிறைய நடன பள்ளியில நிறைய பேர் நடன பள்ளியில நம்ம நடத்திருக்கோம், நம்ம பார்க்கலாம், நம்ம நடன பிள்ளைங்களை பார்க்கலாம். இந்த பிள்ளைங்க குழந்தை வயசு ஸ்மார்ட்டா இருக்குன்னா அவங்க பேரண்ட்ஸ் அவ்வளவு தெளிவா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்ப இருக்கிற காலகட்டத்துல பிள்ளைங்க நிறைய இந்த மாதிரி ஒரு நல்ல கலையில வந்து நீங்க
போட்டு அவங்கள வந்து நல்ல ஒரு வழியில கொண்டு போய் சேருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகெயின் எவ்ரி ஒன் அண்ட் யூனிஷாஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி டு ஹேவிங் மீ ஃபார் இந்த ஒரு ஜேர்னியில் நினைக்கிறேன் நம்ம ஒரு ஃபோர் மந்த்ஸ் இருக்கும். இட்ஸ் வெரி 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 ஷார்ட் டைமில் நம்ம வந்து இதை பண்ணோம். அண்ட் we going to miss our ESL. So thank you so much again, and I would like to honor Rinusha with the certificate of fulfill of this Margam. Okay, I would like to read this certificate of honoring by the blessings of grace of the Divine Mother, Sri Mahatripura Sundari, the very source from where springs all fine arts with blessings of Bharadamuni, the Adi Guru of all artists. It has been recognized that Selvi Rinusha, with the blessings of gurus of the institution of upon conferred the sacred title of Nitya Nartaki from today onwards, and successfully completion of the Bharatanatyam Margam. And on this 19th May 2024, 5:30 at Auditorium Tan Sri Dato K.R. Soma, Kuala Lumpur. Selvi Nitya Nartaki, Selvi Rinusha. செல்வி ரினுஷாவின் பெற்றோர்களுக்கும் குரு ஸ்ரீ குணரத்னம் வேலாயுதம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து ஒரு சிறப்பு பரிசு அங்கம். பரிசினை பெற்றுக்கொள்ள செல்வி ரினுஷா சத்தியசீலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பரிசினை பெற்றுக்கொள்வதற்கு முன்னால் செல்வி ரினுஷா சத்தியசீலன் அவர்கள் தன் மனதில் புதைந்திருக்கக்கூடிய பல்வேறு எண்ணங்களை இப்பொழுது வெளிப்படுத்த உள்ளார். ஓரிரு வார்த்தைகளை பேச அவரை அன்போடு அழைக்கின்றோம். Hari Om everyone. Very sorry because I lost my voice. But first and foremost, I really have to thank everyone. Everyone is here. And when your master matanga kumode, I don't feel good. But unfortunately it happened. It wasn't planned. I know that. Before I thank everyone, I just want to say, never take anyone granted in your life. In எவ்வளவு பேர் கேட்டிருக்காங்க, what is your biggest regret? See, எவ்வளவு இருக்கு. ஆனா எனக்கு கேட்டா, the first and forward, I never say thank you to master. I never say goodbye to master. And I never say sorry to master. I feel so bad till today. Obviously this Margam, Kuna master சொல்ல மாதிரி, it wasn't planned at all. இப்போ நீங்க எல்லாரும் எப்படி ஷோக்கு வரீங்களோ, நானும் அதே போலதான் நானும் வந்து இப்படி ஷோ பார்த்துக்கிட்டு டிஎஃப்ஏ சோமா டெம்பிள் மை பேரண்ட்ஸ் வீக்கெண்ட் ஆனால் இது வீட்லேயே உட்காராது, இது எங்கேயாச்சும் போகுது அப்படின்ட்டு. ஸோ அப்படி போகும்போது தான் மாஸ்டர் வந்து கேட்டாரு, எப்படிமா கிளாஸ் போகுது, எப்படி ஏது எல்லாமே அப்படின்ட்டு. I said okay master போகுது. Then I thought of doing a production. So I was only one person.
as master said, I started class during pandemic and my குட்டி எனக்கு எல்லாம் குழந்தைங்க தான், யாருமே இன்னொரு தாட்டு கிடையாது அந்த that point of time. So when I was telling master நான் வந்து ஒரு சோலோ மார்க்கம் பண்ணலான்னு இருக்கேன். So the idea was doing in India because as I know I'm a Malaysian, but somehow I had the confidence to do well in India அப்படின்ட்டு. Then master said, why don't you try doing here அப்படின்ட்டு. So I wanted his help. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷோ போகும்போது மாஸ்டர்கிட்ட ஐடியாவும் பேசிக்கிட்டு எப்படி போகுது ஓகேவாம்மா, என்ன ஹெல்ப் வேணும்னா கேளுன்ட்டு. ஆனால் என்னன்னு தெரியல, நான் யாருக்கிட்டையும் எந்த ஹெல்ப் அவ்வளோ ஈஸியாக கேட்க மாட்டேன். பட் ஒன்ஸ் இட் ஹேப்பன், இட் இவென்ச்சுவலி ஹேப்பன். ஓகே கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஓகே நான் பண்ணணும், ஆனால் எனக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ நான் மாஸ்டர் கிட்ட தேடி போனேன். ஆனால் அந்த சீசனில் மாஸ்டர் வந்து பொங்கலுக்கும் தைப்பூசத்துக்கும் சரியான பிஸியாக எவ்ரி ஒன் நோஸ் மாஸ்டர் இஸ் முருகன் பக்தர். ஸோ அந்த சீசனில் வந்து மாஸ்டர் வெரி பிஸி, வெரி ஹெக்டிக். பட் ஐ ரியலி அப்ரிஷியேட் அந்த ஒரு 10 minutes தான் இருக்கும். மாஸ்டர் கால் பண்ணாரு, இங்கம்மா இருக்கேன்ட்டு, நான் ஸ்டூடியோவில் தான் இருக்கேன், நீ வா அப்படின்ட்டு. ஸோ வி வாஸ் ஜஸ்ட் லிஸ்டிங், ஓகே என்ன ஏது எப்படி வரும், என்ன பட்ஜெட், யார் கூப்பிட போகிறோம் அப்படின்ட்டு. எனக்கு அப்போ கூடமே தெரியாது. ப்ராமிஸ் ஐ didn't know that he's going to do நட்டுவாங்கம் for me. And I didn't know that these people is going to come all the way for me. I know it's Sunday, but நீங்க எல்லாரும் உங்க family time, everyone lived out and you all make it effort. So I really appreciate everyone to make it as immediate family of mine and who is being sitting here. I really thank almost everyone. Everybody text பண்ணுங்க, but I'm very sorry. Obviously I'm here, so the mobile is there. So coming back to this, so master கிட்ட நான் நட்பாக அப்போ மாஸ்டர் வந்து ஜூன்ல சொன்னார், ஓகே பண்ணிடலான்ட்டு. இருக்க டேட் கிட்ட வருது. சரி மாஸ்டர் நான் பண்ணிடுவேனா. மொதல் சேலஞ்ச் இந்த 3rd ஸ்பீட்ல ஆடுறது. நான் இவ்வளோ ஸ்பீட் ஆட மாட்டேன். வெரி குட்னஸ் நான் ஆட மாட்டேன். இருக்காது. நான் ஒரு கட்டத்தில் மாஸ்டர் என்னால் முடியல, ப்ளீஸ் போஸ்ட்போன் த டேட் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் சரி ஒரு கமாண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு. ஐ ரியலி ஒண்டர் எப்படி எங்கள் அம்மாட்ட என்ன பண்ணிங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னா நான் சரி என்னது இது அப்படின்ட்டு. ரியலி திஸ் இஸ் வாட் ஹேப்பன். அப்புறம் போக போக ஐ மஸ்ட் டெல் யூ திஸ் வண்டர்ஃபுல் பர்சன், ஷீ இஸ் அ வண்டர் உமன். ஐம் டெல்லிங் யூ. 5:30 எல்லாரும் வீட்டில் ரெஸ்ட் பண்ணுவாங்க, அப்போதான் ஸ்கூலுக்கு எழுச்சி போவாங்க, காலேஜ் போவாங்க. 5:30க்கு லாவண்யாக்கு ஸ்டூடியோவில் இருப்பாங்க ஃபார் ப்ராக்டிஸ். Studio to ensure everything practice well. The trust that master has on us, as what teacher said. அவருக்கு இருந்த கார்டன் இருக்கிற எல்லா ஃப்ளவர்ஸ், the students are his most supported backgrounds. மாஸ்டர் வந்து ஏதோ கொரியோகிராஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த ரொட்டிச்சு நம்ம பிழிஞ்சது 2 கதை நான் வந்து அப்படியே அக்கா பண்ணுங்க. ஒரு கட்டத்துல நான் யோகா கிளாஸ்க்கு எப்படி என் பசங்களை ட்ரீட் பண்ண அதை வாழ்க்கை ஒரு I must tell you, sorry, she's wonderful akka. I really love her so much. Little things that I admire. எங்க அப்பா அம்மாவே நான் 8 to 10 வந்து நீனா இவ்வளோ பிஸியா இருக்க, உனக்கு படுக்க மட்டும் சாப்பிடு. அவங்க காலையில 5 மணிக்கு ஸ்டூடியோல இருந்துட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவாங்கன்னு நம்மளுக்கே தெரியாது. ஷோ இருக்கும், கிளாஸ் இருக்கும், மாஸ்டர் ஈவெண்ட்ஸ் இருக்கும், என்னென்னமோ எக்கச்சக்கமா வச்சிருப்பேன். அப்ப அந்த அக்கா என்ன சொல்லுங்க, she is really a wonder woman. So we have everyone. Nanda master, I'm not sure whether in the crowd or not, he is also busy today. He is also an energetic person. நந்தா மாஸ்டர் பார்த்து ஏதோ ஒரு பேர் பயப்படுவாங்க, எனக்கு தெரியல, அதுக்கு மேலே பயம். அவரு ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருப்பார். எப்பவுமே கிளாஸ்க்கு வந்து எனக்கு தெரியும் அது ஒரு ஃபன் கிளாஸ் தான். அண்ட் என்ஷூர் தட் எவ்ரி கிளாஸ் ஐம் ஹேவிங் அ டீ பிகாஸ் முனிஷ் மாஸ்டர். ஆனால் ஆல்சோ டு பி சேட் மாஸ்டருக்கு கோமே வராது. அவர் இப்படி 100% ஷூர் இப்படிதான் சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு, இந்த பேபி ஃபேஸ் வச்சுக்கிட்டு. ஐ டெல் யூ, அவர் ஒரு டிப்பு கூட அம்மா 1/2 மணி போடு, அம்மா கால் தூக்கி. ஆனா எனக்கு தெரியும் போச்சு இன்னைக்கு நம்ம என்னது அப்படின்னு இருக்கும். ஆனா வாய்ப்பு வராது. நானும் போச்சு. ஆனா லாவண்யாக்கு தெரியும், நந்தா மாஸ்டர் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், நிஷா கண்டிலா எல்லாருக்கும் தெரியும். ஆனா அங்க மாஸ்டர் பண்ணலாம் டைம் இருக்கு, அவ்வளவு கூலா ஹேண்டில் பண்ணுவாரு. இப்படிதான் சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. எப்படி நானும் யோசிப்பேன் எப்படி. ஆனா அவர் யோகா கிளாஸ் போவாரு, சாந்தமாவே இருக்கும். Very good. Very good. He's so humble, down to the earth. இல்ல அவரு இப்படிதான் இருப்பாரு. என் கிளாஸ்ல நான்
அப்படி சொல்லாதீங்க. ஏன் கல்யாணம் நானும் சொல்றேன், நாங்க இவ்வளவு பேர் அவர் வாட்டி எடுக்கிறோம், அதுலயே நூடுல்ஸ் ஆயிடுவாரு. ஸோ மாஸ்டர் இப்படிதான் இருப்பாரு சிரிச்சுக்கிட்டு. அண்ட் எங்களுக்கு என்ன ரொம்ப சிங்க் ஆகுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு நாங்க நல்லா சாப்பிடுவோம் அண்ட் கோயிலை பத்தி நிறைய பேசுவோம். உண்மையா பேசிக்கிட்டு இருப்போம். அதுலி சேம் எல்லாரும் சொன்னாங்க சொன்னாங்க நாங்க ஏதோ ட்ரிப்ல நோ ஈவென்ச்சுவலி ஹேப்பன்ஸ். அவரும் நல்லா சுத்துவாரு, நானும் நல்லா சுத்துறேன். முக்கியமா கிளாஸ் முடிஞ்சு நாங்க சாப்பிட்டுட்டே இருப்போம். இன்னைக்கு நம்ம இங்க போலாம் மாஸ்டர், நான் இதை எடுத்து வந்திருக்கேன். இப்படிதான் இருக்கும் கிளாஸ். டு பி ஃப்ரெண்ட், அங்க லேட் ஆகல, அவர் குரு நசிஷ் அப்படிலாம் இல்லை. ஆஸ் அ ஃப்ரெண்ட் உனக்கு என் அசைன்மெண்ட் பத்தி அவர் பேசியிருக்கேன். இப்போ பண்ணு அப்படின்ட்டு. இவன் நாளைக்கு நான் லா பேப்பர் இருக்கும் மாஸ்டர், சரி பண்ணடி போடி அப்படித்தான் இருப்பாரு. வேற ஒண்ணுமே இல்லை. யூ ஆஸ்க் ஹிம் டு ரன் தி கிளாஸ் 4:30 in the morning, நைட் 12 மணிக்கு வரைக்கும் கிளாஸ் இருக்கும். He will just do only. So இந்த hesitation சொல்ல. So this is what I really observed with Master, the way he handled the class. I'm not sure, but I'm too observant, I guess. But the way he handled the class, he ensured everybody is happy in that moment. No matter how hard you come also. Viharakku நான் 1 week வரும்போது கூட first week நான் என்னடா யாருமே இல்லை. அப்புறம் போக பார்த்தா விஹார ஒரு பெரிய I tell you, it's so huge. ஏமா போகுது அவர் ரொம்ப பெருசு இல்லை இது. ஆல்சோ டீச்சர் கார்த்திகா எல்லாரும் லீவு போட டீச்சர் கிட்ட பெர்மிஷன் கேட்போம். ஆனா என் டீச்சரே 2 weeks லீவ் கொடுத்தாங்க. உண்மை என் டீச்சர், யூ பெட்டர் டோன்ட் என்டர் மை கிளாஸ், யூ கோ ரெஸ்ட் அப்படின்வாங்க. நான் டீச்சர் நான் வரேன், யூ பெட்டர் கோ அப்படின்ட்டாங்க. நானே மண்டே பண்ணேன், என்னது எல்லாரும் டீச்சர் கிளாஸ்க்குள்ள பூரன்னு சொல்லுவாங்க. வீணி டீச்சர் வந்து கிளாஸ் விட்டு வெளியே போய் ரெஸ்ட் பண்ணு, போ ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னாங்க. ஸோ ரியலி வண்டர்ஃபுல் அக்காஷ் அண்ணன் இன் விஹாரா. தேங்க்யூ ஸோ மச். வெரி லவ்லி நாட்டிக்கு அக்காஷ். நான் அக்கா போடுங்க ஐஜியில் கமெண்ட் லைக் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் நாங்கள் பேசியிருந்தோம். பட் தி அமௌண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் சப்போர்ட் தே கேவ் மீ வாஸ் லைக் I'm a sister to them. அப்படிதான் பார்த்துக்கிட்டாங்க. Also from Kelly Fine Arts teacher, Narmata Akka, Sandhya Akka, even they could not make it. Not even a text. They ensure they call me, they told ma na varumula nangirukken. So the amount of dance family I have is so huge than what I imagine. Thank you so much everyone. நான் Kelly teacher பத்தி கண்டிப்பா பேசியாகணும். நான் Kelly teacher வந்து நான் தான் Kelly teacher கூப்பிட்ட இல்லைன்னு இல்லை. பட் நான் இப்போ கூட சொல்றேன், நான் ஆடும் போது டீச்சரை பார்த்துட்டேன். நான் ரூம்ல போயிட்டு மாஸ்டர் தயவு செஞ்சு மாஸ்டர் எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு, அவங்கள பின்னாடி நான் இப்ப கூட சொல்றேன், ஜாதி சொன்னேன் எடுக்கும் போது அவங்கள நான் பார்த்துட்டேன். நான் சொல்லிட்டேன் மாஸ்டர் எனக்கு உங்களை பார்த்தா கூட பயம் இல்லை, அவங்களுக்கு ரொம்ப பட. So Kelly teacher, she's very sweet. எப்படியாவது like she is also very nice. Once in a week அவங்களும் கால் பண்ணுவாங்க, எப்படி ப்ராக்டிஸ் தலப்புதா சாப்பிட்றியா, என்ன பண்ற ஏது பண்ற, நல்லா தூங்கு ரெஸ்ட் பண்ணு. she ensure she checks I'm good, எல்லாமே நல்லா போகுது அப்படின்ட்டு. ஆல்சோ நான் இந்த தருணத்துல I really have to appreciate Shaz Fine Arts. இந்த அக்கா நான் வந்து சென்டர்ல நான் என் சென்டர் சொல்லி கொடுக்க தான். பட் சோஷியல்ல ஒருத்தவங்க நம்பி என்னை கூப்பிட்டு அவங்க சென்டர் ஆச்சுது வேணி அக்கா தான். வேணி அக்கா சென்டர் திறந்து ஒரு 2 years இருக்கும். ஆனா வேணி அக்கா இஸ் லைக் மோர் டு அ சிஸ்டர். ஈவன் ஐ பேரண்ட்ஸ் கூட வந்து நான் கொத்த கம்பெனி தான் இருக்கேன், நான் அக்கா கூட தான் இருக்கேன், நான் அக்கா வீட்டு தான் இருக்கேன். They will be very trust because the amount of support she gave. Besides I'm a teacher there, she will be எப்படி சொல்றது அது வாயாவது எனக்கு தெரியும். பட் the word she is very adorable. அப்படி இருக்கும். அவங்க அந்த மாதிரி தான். முக்கியமா கொத்த கம்பெனிங்களா என்கிட்ட பண்ண டீ பிரேக் வேணி அக்கா இங்க இருக்கீங்க, டீ break. Also Veni Akka is very nice actually. She's also good. So thank you so much Akka to Shaz Fine Arts, especially my Ring Academic family and friends. நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கீங்க. நான் ஒரு 2 weeks கிளாஸ் சரியாவே நடத்தல, அது எனக்கும் தெரியும். பட் ஸ்டில் ஐ ட்ரை மை பெஸ்ட் டு கோ. இதோட நான் இன்னும் வேர்ஸ்டா இருந்தேன். ஸோ everybody was very nice and good to me. Thank you so much the amount of trust and support you had. So thank you to everyone. If I miss out anyone, I'm so sorry, but thank you very so much everyone.
நான் கண்டிப்பா எங்க அம்மா அப்பாக்கு நன்றி சொல்றேன். உனக்கு தெரியுமா, நான் சொன்னேன் அம்மா நீ பேசாத, அம்மா பேசுறேன். அவன் அம்மா கிட்ட மைக்க கொடுக்காதீங்க, அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, நாங்க பாத்துக்கிறோம். இதான் 2 நிமிஷமானு. No, to me, I really have to thank everyone. See, chatல சொல்றதுக்கும் நான் தூக்கிக்கிட்டேன். ஆனா இப்போ வரைக்கும் எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ண ரொம்ப பிடிக்கும் compared to chat. To be very honest, எங்க அம்மா phone எடுக்க மாட்டாங்க, வேலையில இருப்பாங்க. But still I call her. I call her 10 times until she answer. By the time I text her, like அந்த ஒரு ஒண்ணுமே இருக்கா, தெரியும் மாஸ்டர் தூங்கிருப்பாருன்ட்டு still 2 மணிக்கு நான் கால் பண்ணேன் மாஸ்டர் அப்படின்ட்டு. To me, communication is very good, but I really appreciate everyone to be here, especially my parents. பிகினிங்ல வந்து பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து கேட்டாங்க, ஏன் டான்ஸ் ஆடி ஆகணுமா, பண்ணிதான் ஆகணுமா அப்படின்னா கேட்டு, நான் ஒழுங்கா ஆட மாட்டேன் அப்படின்னாங்க. ஆனா நேத்து நைட் எனக்கு சிவராத்திரி இல்லை, இவங்களுக்கு தான் சிவராத்திரி. பட் ஐ ரியலி ஹேவ் டு தேங்க் மை போத் பேரண்ட்ஸ். நான் காலையில எழுஞ்சி காடிக்குள்ள ஏறி மாட்டேன், காடி ஸ்டார்ட் பண்ணி ஃபியூல் பண்ணி எனக்கு சாப்பாடு, டிஃபன், லஞ்ச் மாத்திருக்கும் சேர்த்து எல்லாமே ரெண்டுமே ப்ரிப்பேர் ஆயிரும். அண்ட் மோஸ்ட் ஹம்பிள் தேங்க்யூ டு மையூ, மை பிரதர். மையூ வந்து ஒரு அன்சங் ஹீரோ தான். நான் சொல்லி ஆகணும், மோஸ்ட் ஆஃப் டைம் எனக்கு கால் வலி வந்துடும், அது எப்படின்னு தெரியாது வந்துடும். ஆனா மையூ தான் ஏன் போய் சொல்லணும், என் லேப்டாப் சார்ஜ் பண்ணது, கார்ட்லேருந்து ஜாமான் எடுக்கிறது, என் கால் மசாஜ் பண்ணி எப்படி இருக்கு ஏது இருக்குன்ட்டு எல்லாமே கேட்கறது மையூ. ஸோ ஹிஸ் ரியலி அன்சாங். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். நான் இதெல்லாம் தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் வெரி சாரி டு டேக் லாட் ஆஃப் டைம். நான் இதுக்கப்புறம் ரொம்ப பேச மாட்டேன். பட் எனிவே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வந்தவங்க எல்லாம் சிரமம் வராமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ வெரி மச். இதை இந்த பயணம் தொடரணும்னு எல்லாத்துக்கிட்டையும் வேண்டி கேட்டுக்கிறேன். கடவுளையும் பார்த்து மன்னிக்குவோம். குணா சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இந்த பயணம் தொடர்றது நான் இதோட முடிச்சுக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். ஓரிரு வார்த்தைகள் பேசிய செல்வி ரினுஷா சத்யசீலனுக்கு நன்றிகள். தொடர்ந்து சிறப்பு பரிசு வழங்குகின்ற அங்கம். பரிசினை பெற்றுக்கொள்ள செல்வி ரினுஷா சத்யசீலன் அவர்களை மேடையிலே இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். பரிசினை வழங்க செல்வி லாவண்யா விசிக்குமரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். செல்வி ரினுஷா வழங்க செல்வி லாவண்யா பெற்றுக்கொள்கிறார். சற்று மயக்கம் ஏற்பட்டு நடராஜனுக்கு நன்றிகள், அம்மை திரிபுர சுந்தரிக்கு நன்றிகள். மார்க்கத்திற்கு வருகை புரிந்து சிறப்பு செய்த உங்கள் அனைவருக்குமே நன்றிகள். அதோடு குரு ஸ்ரீ நிருத்திய கலைமை குணரத்னம் வேலாயுதம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு செல்வி ரினுஷாவின் பெற்றோர் திருமதி சத்யசீலன் உமாதேவி அவர்களையும் நன்றி மலர்களால் வாழ்த்திக் கொண்டு இன்றைய பரதநாட்டிய மார்க்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்த திருவாட்டி தனபாக்கியம் கெல்லி ஃபைன் ஆர்ட்ஸின் தோற்றுனர் குரு ஸ்ரீ கெல்லி விக்னேஸ்வரன் அவர்களையும் நன்றி மலர்களால் வாழ்த்திக் கொண்டு தொடர்ந்து இந்த பரதநாட்டிய மார்க்கத்திற்கு ஒளிப்பதிவு செய்த KR ஸ்டுடியோ அண்ட் சவுண்ட்ஸ் KRSS அவர்களுக்கும் மாஸ்டர் முனீஸ்வரன் பால்சாமி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பரதநாட்டிய மார்க்கத்திற்கு ஒளிப்படங்களை பிடித்துக் கொடுத்த கலா கிரியேட்டிவ் ஸ்டுடியோ லேப் அவர்களுக்கும் சாய் போட்டோகிராஃபி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து BTS வீடியோ கலா கிரியேட்டிவ் ஸ்டுடியோ லேப் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கலா கிரியேட்டிவ் ஸ்டுடியோ லேப்க்கு மீண்டும் ஒருவரை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மேடை அலங்காரம் புரிந்த விஹாரா ஆர்ட்ஸ் குழுவினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய செல்வி ரினுஷா சத்யசீலன் இன்று மிகவும் அழகாக தெரிவதற்கு ஒப்பனை செய்த மாஸ்டர் குணரத்னம் மற்றும் செல்வி லாவண்யா விசிக்குமரன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பாடல்கள் அனைத்துமே சரியான முறையில் ஒளிபரப்பப்பட மிகவும் உறுதுணையாக இருந்த செல்வி சங்கரி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து செல்வி K டிஷாலினி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பணிமக்களாக இருந்த இந்த பரதநாட்டிய மார்க்கம் சிறப்பாக நடைபெறுவதற்கு பல வகைகளில் உதவிகள் புரிந்த
செல்வன் நந்தகுமார் மற்றும் அவர்தன் குழுவினருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மிகவும் சுவையான உணவுகளை வழங்கி நம்முடைய வயிறும் மனமும் நிறைவதற்கு உறுதுணையாக இருந்த சுஜி கேத்தரிங் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதோடு என் தமிழ் வண்ணங்கள் ரீட் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விஹார ஆர்ட்ஸ் மற்றும் சீரடி சாய்பாபா மன்றம் சன்வே மலேசியா அவர்களுக்கும் சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற 9ஆம் தேதி 6வது மாதம் 2024 ஆண்டு மாலை 5:30 மணி தொடங்கி கோலாலம்பூர் டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் நடைபெறவிருக்கின்ற செல்வி பத்ம சர்மினி புஷ்பநாதன் அவர்களின் அரங்கேற்றத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு இன்று இந்த பரதநாட்டிய மாநிலத்தினை நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் திலீப்குமார் அகிலன். உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வடுவா வண்ணம் அருமை. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.